இந்த பிரசாந்தோட ஆக்டிங்கை ஸ்க்ரீனில் பார்த்தோம், அது கம்பேக்காகவே சொல்லலாம். பெட்டராக இருக்குது சார். அது யங்ஸ்டர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பழைய ஸ்டைலில் எதுவுமே இல்லை சார். அதே போல் அதான் ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு அந்த ரொம்ப கம்பேக் கொடுக்குற லேட்டாக வந்து நல்லா இருக்குது. யோகி பாபு மோஸ்ட்டாக அவ்வளோவாலாம் இல்லை, சும்மா 2-3 சீன்ஸ் தான் வராரு. மற்றபடி ஒரு ஆளாக நல்லா இருக்கானா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். எங்களுக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க தான் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சாங்க. ஸோ அவங்களது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஹிந்தியோட ரீமேக்கு நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல படம், வித்தியாசமான படம். சில விஷயங்கள் நம்புற மாதிரி இல்லை, ஆனாலுமே படத்துக்கு ஒத்து போகுது. அதுவும் நல்லதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்திருக்கலாம் யோகி பாடு. அவங்க தானே டாப்பு எல்லாருமே. சார் நல்லா இருக்குது சார். எந்த இடத்துலையும் மாஸ் காட்டில் ஒரு கேரக்டராகவே இருக்கார். அதே போல் த்ரில்லர் சப்ஜெக்ட்னால அதிகமாக சப்ஜெக்டை பற்றி பேசணுங்கிறோம். ஏன்னா மற்ற ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். படம் ஒரு த்ரில்லர் படம், அதனால் நம்ம படத்தை பற்றி பேசினா அந்த அடுத்த வர ஆளுங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். பெட்டராக இருக்குது சார். அது யங்ஸ்டர் டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பழைய ஸ்டைலில் எதுவுமே இல்லை சார். அதே போல் ஏன்னா பழைய ஸ்டைலுக்கு போகிற மாதிரி இருக்குது. சில டைம் நம்ம கெஸ் பண்ணுறோம், ஆனால் அது போல் நடக்கலை. அது வேறு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது சார். சப்ஜெக்ட் அதிகமாக வேண்டாம், ஆனால் த்ரில்லர் சப்ஜெக்ட்னால அதிகமாக சப்ஜெக்ட் தேவைன்னு எல்லாம் பெட்டராக இருக்காங்க. சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. சிம்ரன் ஆக்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேன் நான் பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்ரன் ஆக்ட் நல்லா இருந்துச்சு, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பெரிய ஃபேன். இந்த ஏஜில் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங்லாம் நம்ம எப்படிலாம் ஜட்ஜ் பண்ண முடியும்? அவங்களும் புரியல. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வராரு. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க தான் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சாங்க. ஸோ அவங்களது நல்லா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சீன் தான் வந்தார். ஸோ அவ்வளோ காமெடிஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்த சீன் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அவ்வளோ தெரியல. சாங்ஸ் லாஸ்ட்டாக ஒரு சாங் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸ்ரீராம் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். அவங்க இல்லை, யோகி பாபு மோஸ்ட்டாக அவ்வளோவாலாம் இல்லை, சும்மா 2-3 சீன்ஸ் தான் வராரு. மற்றபடி ஒரு ஆளாக நல்லா இருக்கானா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதான் ப்ரோ, ஆக்டிங் அந்த நல்லா இருக்குது ப்ரோ. அவர் ரைட்டிங் பரவாயில்ல, நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அதான் ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு அந்த ரொம்ப கம்பேக் கொடுக்குற லேட்டாக வந்து நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பர். சிம்ரன் ஆக்டிங்லாம் அச்சிக்க முடியல. வில்லி கேரக்டர் நல்லா பண்ணுறாங்க. யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கேரக்டர் கொடுக்கல. ரொம்ப லென்த்தாக கொடுக்கல. அவங்களாம் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம் படம் பார்க்கலாம். சிம்ரான் பிரசாந்த் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, போர் அடிக்கலை படம். அடுத்தது என்னன்ற அளவுக்கு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. காமெடியாக நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குண்ணா. படம்லாம் நல்லா இருக்குது. பிரசாந்த்லாம் நல்லா இருக்காரு. எப்படி நடிச்சிருக்காரு? வேறு லெவலில் இருக்குது படம். பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இல்லை சார், படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா என்டர்டைம். ஊர்வசி, யோகி பாபு, அப்புறமா பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணி, சிம்ரன் எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது சார், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை சார், எந்த ஒரு படமும் ஒரு என்டர்டைம் தான் எல்லாம் வந்து பார்க்குறோம். ஓகே, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எடுத்துருக்காங்க. ஆமாம், திருடா ஏற்கனவே எங்கே இருந்தாருன்னு தெரியல, இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காரு. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த காலத்தில் இப்போ பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி தான் இப்போ பார்க்குறாங்க எல்லாருமே, அதனால் பிடிக்கும். நல்ல காமெடி சார், பரவாயில்ல சார், நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நல்லா பண்ணி. நல்ல விஷயமா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிரசாந்த் சாரோட ஆக்டிங் ரொம்ப நாள் கழித்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் மேடம் வந்து இதில் வில்லித்தனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதாவது லாரன்ஸ் படத்தில் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் சீரியல் கில்லர் மாதிரி பண்ணியிருக்கிறது. அந்த பழைய நடிகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹிந்தி பட தழுவலை எடுத்துருக்குறாங்க. ஒருவேளை ஹிந்தியில் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்க தோணுது. ஹிந்தி படத்தை நல்லா இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது. ஓவராலாக வந்து பிரசாந்தோட ஆக்டிங்கை ஸ்க்ரீனில் பார்த்தோம், அது கம்பேக்காகவே சொல்லலாம். சிம்ரனும் கொஞ்சம் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது வந்து இந்த வயசுலேயும் கரெக்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்து, செகண்ட் ஹாஃப் நல்லா ட்விஸ்ட்டுன்னு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து கண்ணு தெரியாத மாதிரி அது நடிக்கிறதுக்கு அது ஃபிட்னஸாக இப்போ வந்து பண்ணியிருக்காரு அவர் கரெக்டாக. அதனால் வந்து நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.
ரேட்டிங் ஒரு 7.5 கொடுக்கும்.